திருட்டு கூட்டம் மாதிரி தெரியுதா? திருட்டு கூட்டம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, நீங்க கோபப்படும் போது என் அத்தை மேல பார்த்த மாதிரியே இருக்கு. நீங்க சிரிக்கும் போது சத்தியமா சொல்றேன், செத்து போன என் சித்தப்பா மாதிரியே இருக்கீங்க. வருகிற விவரத்தை இன்னும் தலைவராக எடுத்து கூறினான். ஏதோ எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள், பார்க்கலாம். வண்ண தமிழகத்தின் வண்ண உரையாமல் வாங்கோடு பண்ணை சுட்டுக் கொண்டவருடைய தலைவியாரே, வெள்ளிமலையில் இருந்து வருகிறது வேடுவன். வெள்ளிமலையில் கண்டேன் ஒரு அழகான மான். அந்த மானை கண்டவுடனே பிடிக்கலாம் என்று கிட்டத்தில் வருகின்ற பொழுது அந்த மானாக கண்டது என்னை கண்டு பயம் கலந்த ஒரு வெக்கம், வெக்கம் கலந்த ஒரு பயம். அந்த மானாகப்படி முன்னோக்கி ஓடியது. முன்னோக்கி ஓடிய மான பின்னோக்கி விரட்டி வந்தேன். விரட்டி வந்த மானாகப்பட்டது இந்த தினவனத்துக்குள் புகுந்து விட்டது. பிடிக்க போற நேரத்தில் அவங்க அண்ணன் அவரு அம்மா எங்க அண்ணன் வீரத்தேவன் நிறுத்தி விட்டார். வீரத்தேவனா வேற பேர் இருக்கு அவருக்கு? வீரத்தேவன் தான். அப்பேற்பட்டால் தடுத்து நிறுத்தி விட்டார். பெரிய வீர செயல் செஞ்சாங்க அண்ணே. புளிய தீய காமிச்சு விரட்டினியா, அப்ப அதனால ஒரு பேர் இருக்கு, அது வேற பேரு. பரவாயில்லையே. ஆனா எங்க அப்பா வச்ச பேர் வீரத்தேவன். வீரத்தேவன் அது ஊரு கொடுத்த பட்டம். ஆக பிடிக்க போற நேரத்தில் அண்ணவர் தடுத்து நிறுத்தி விட்டார். உங்கதே எதுவும் சொல்லு. நான் புளிய விரட்டினது அப்புறம் இதை விரட்டினது அந்த கேட்டாரா? ஏன்னா ஏற்கனவே அந்த பெருமை ஊர் ஊரா நாரி போய் இப்பத்தையும் அமைதியா சாந்தமா மறந்து கிடக்கிற ஊரையே ஒரு பேரும் இல்லப்பா. புலி எப்படி உருமுச்சுன்னு மட்டும் அதை மட்டும் ஒரு தடவை தான் சொல்லுங்க. அப்புறம் 2 தடவை கேட்டாலே இல்லை. அப்புறம் பெண்கள் பூரா தலைக்கு 50 ஒரு தடவை தான் நீங்க சொல்லுங்க. புலி உருமுச்சு இது புலியா இல்ல புலியில கிராஸா? புலி இல்ல, கரைக்கில இருக்கும் பாரு தொறுக்கட்டு. அண்ணன் வீரத்தேவன் தடுத்து நிறுத்தி விட்டார். இந்த இடத்துக்கு நீங்க தலைவி என்ற காரணத்தினாலே உங்களுடைய அனுமதியை பெற்று அந்த மானை பிடிக்கலாம். நான் தேடி வந்த மான் எப்பேற்பட்ட மான், அந்த மானோட மகத்துவம் என்னங்கிற விஷயத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க. இதோ எந்த மான்தான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. உங்கள் மான்தான் முன்னாலே வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. ஆசையுள்ள என்ன மாமன் வருத்தமானதை அதன் போட கண்டு விட்டான் நல்ல வாக்கதை. இதோ எந்த மான்தான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. அழகான மானுங்க. அந்த மானை பிடிப்பதற்கு மட்டும் நீங்க அனுமதி மட்டும் தாரம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், பிடிச்சிட்டு போயிடுவேன். பேச்சுவார்த்தை சரியில்லையே. நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் சரியில்லை. முதல் கோணல் முற்றிலும் கோணல் பாருங்க. என்ன கோணல்? ஆரம்பமே சரியில்லாம இருக்கு. எது சரியில்லைங்கிறீங்க? என்ன அனுமதிக்கவங்க பிடிக்கிறதுக்கு அப்படின்னீங்க, நியாயமான விஷயம். ஒண்ணு அனுமதி கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தா அனுமதி கொடுக்க போறேன். ஆனா அதை விட்டு அனுமதி கொடுங்க, இல்ல பிடிச்சு தாரம்னு சொல்லுங்க அப்படின்னு
சொல்லணும் சொல்ல வேண்டியானே. ஏன் தாரம்னு சொல்றேன்? என்ன ஒரு பொம்பளை புள்ளைய பார்த்து நீங்க வந்து தாரம்னு சொல்லணும்னு சொன்னா உடனே சொல்லிடுவாங்களா? சொல்லத்தானே வேணும். ஏன் தாரம்னு வார்த்தை சொல்றதுல என்னமா இருக்கு? தாரம்னா முதல்ல என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுதான் சொன்னீங்களா இல்ல தெரியாம சொன்னீங்களா? எனக்கு இன்னும் தெரியல, நீங்க என்ன சொல்லுங்க. தாரம்னா தமிழ் அகராதிப்படி மனைவின்னு அர்த்தம், அதாவது பொண்டாட்டின்னு அர்த்தம். தாரம்னா பொண்டாட்டி. அப்ப வந்து நீங்க எனக்கு தாரம்னு சொல்லுங்கன்னா நான் என்ன சொல்லணும்? நீங்க பொண்டாட்டி தானே? உங்களுக்கு நான் பொண்டாட்டின்னு சொல்லணுமா? நீங்க பொண்டாட்டி தானங்க. எனக்கு நீங்க பொண்டாட்டி இல்ல, பொதுவாவே இப்ப நீங்க பொண்டாட்டி தான். நீங்க பொண்டாட்டியா யாருக்கோ அது வேற விஷயம். இப்ப நீங்க பொண்டாட்டி தானே. இப்ப பொண்டாட்டின்னு எப்படி சொல்றீங்க? புரியுங்க. ஒரு பிடிக்கிற விஷயம் என்ன? ஒரு பெண்ணுக்கு பிடிக்கிறதுனா எது பிடிக்கும்? ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எந்தெந்த காதல கழுத்துல நகை நட்டு கொடுக்கறது ரொம்ப விருப்பமா இருக்கும். ஆனா இப்ப இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத அளவு போயிட்டு இருக்கு. அதோட விலைவாசி வேற. ஆக ஒரு பெண்ணுக்கு பிடிக்கிறது பொண்ணு. நீங்க பாருங்க, பொண்ணால செஞ்சு போடலாம், பித்தளையாவது போடணும்னு ஆசை இருக்குமா இல்லையா? நிறைய இருக்கீங்க. இப்ப நீங்க பாருங்க, வனத்துலதான் இருக்கீங்க. ஆனா வனத்துல இருக்கிற நீங்களே உங்க காதுல மூக்கில இப்படி பொண்ணை போட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க ஆட்டல் ஆட்டி அதுவா கடந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த பொண்ணை ஆட்டி வைக்கக்கூடிய ஆட்டி நீங்க தானே. அப்ப பொண்ணாட்டி பொண்டாட்டி தானே. அப்படி வரீங்களா? அதே மாதிரி தாரமன்னா மனைவிதானும் கிடையாது. இன்னொரு விஷயம், சப்த சுரங்கள் 7 இருக்கு பாத்தீங்களா? இந்த 7 சுரங்கள்ல தமிழ் வழியில பார்க்கணும்னா நீ என்ற அந்த சுரஸ்தானத்துக்கு தாரம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க பாடுறீங்கன்னா தாரம் இல்லாம பாட முடியுமா? அந்த சுரம் சேர்ந்துதானே பாடுறீங்க. தாரம்னு இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம், உங்களை ஏன் நீங்க தாரம்னு சொல்லுங்க அப்படின்னா, நான் வந்து முத உங்க அண்ணன் தான் கேட்டேன், மான் இருக்கானு, அவர் இல்லைங்கிறார். உங்க தோழி கிட்ட கேட்டேன், அவங்க இல்லைன்ட்டாங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க இருக்குதுன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களே, அவங்க எல்லாம் இல்லன்னு சொன்னவங்க, நீங்க மட்டும் தனியா கொடுத்துட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க? உங்களை மேல தப்பா நினைப்பாங்க. ஆனா நம்ம எல்லாம் பார்த்தா இல்லன்ட்டா, கிடைக்கல இருக்கலன்ட்டா. ஆனா தங்கச்சி வாத்தியா கொடுத்து அது மட்டும் தனியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளை கூப்பிட்டு வச்சு சேர்ந்துல தரணும்னு சொல்லிருக்கேன். அப்ப நாங்க சேர்ந்து தாரோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மான்குட்டியே நாங்க எல்லாம் சேர்ந்து நடைமுறை தமிழ் அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்ல வேண்டியதானே. நீங்க பொத்தாம் போதுல நீங்க வாடகை எனக்கு தாரம்னு சொல்லுங்கன்னா நான் என்ன அர்த்தத்துல எடுத்துக்கிறது? நீங்க ஒரு அர்த்தத்துல சொல்லி நான் அது ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறதா? புரிஞ்சிட கூடாது. இப்ப நான் எடுத்து வழக்கமா உங்களுக்கு சொல்லி இப்படி இல்லைங்க. நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியும். சகுந்தலைய காட்டுக்குள்ள பார்த்தா துஷ்யன் பார்த்த உடனே என்ன கேட்டாரா? நீர் வேண்டும்னு கேட்டாரா? இவரு கேட்டது ஒரு அர்த்தம், தண்ணி கேட்டிருக்காரு. அதுல 2 அர்த்தமும் இருக்கு. நீர் வேணும்னா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுங்கிற அர்த்தமும் இருக்கு. நீர் வேணும்னா நீ எனக்கு வேணுங்கிற அர்த்தமும் இருக்கு. 2 அர்த்தம் இருக்கு. அவளும் பாருங்க 2 அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா. என்ன பண்ணா? குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறோம். பொதுவா நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எப்படி கொடுப்போம்? ஒண்ணு சும்முன்னா அடியில புடிச்சு கொடுத்தா நம்ம மேல புடிச்சு எடுத்துக்கலாம், இல்ல மேல புடிச்சு கொடுத்தா அடியில நம்ம தொட்டு வாங்கிக்கலாம். அப்படித்தானே கொடுப்பாங்க. ஆனா இந்த பெண் என்ன பண்ணலாம்? மேல ஒரு கை கீழே ஒரு கை வச்சு மொத்தமா கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் தானே எண்ணெயும் தானே. பாருங்க, அவ சொன்ன அர்த்தத்தை 2 அர்த்தம், இவ திருப்பி சொன்ன பதில 2 அர்த்தம். பாருங்க, சொல்ற வார்த்தை எதிரில் நிக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு ஆரம்பத்துல சொன்னீங்க, மான பிடிக்கலாம்னு போனேன், பயம் கலந்த வெக்கத்தோட ஓடி போச்சு. ஆமாங்க, பயம்னு சொன்னாலும் கூட நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா மானினுடைய பார்வை மறந்து பார்க்கக்கூடிய தன்மை. கண்டிப்பா அது பயந்து ஓடிச்சுனாலும் கூட நான் ஏத்துக்குவேன். ஆனா அது வெக்கப்பட்டு ஓடிச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, மானுக்கு வெக்கம். அது என்ன மாத்திரம் என்ன கண்ணு? இந்த மானுக்கு ஒரு வெக்கமுங்க. மானுக்கு முதல் வெக்கம் வருமா? வருமுங்க. மத்த மானுக்கு வருது, இந்த மானுக்கு வரும். என்ன வரும்? பார்த்தமா அப்படிப்பட்ட மானு, புரியுங்களா? நீங்க ஒரு வித்தியாசமா பாத்தீங்கன்னா வெள்ளிமலை அடிவாரத்துல பார்த்த அந்த மான் குட்டியே 20 தூரம் 200 மைல் அளவு அது பின்னாடியே வந்திருக்குன்னா பாத்துக்கங்க. ஏன்னா ஊர் உலகத்துல இந்த ஒரு மான் தான் இருக்கிற மாதிரி இது பின்னாலே ஏன் வந்தீங்க? உலகத்துல 1000 மான் இருக்கலாம்ல, ஆனா இந்த மான் மாதிரி எந்த மானும் கிடையாது. நல்ல அழகா பக்குவமா நல்ல மூக்கு பொழியுமா அப்படியே பார்க்கும்போது அம்பிட்டு அழகா இருக்கிற அழகு தெரியும். அதனாலதான் மதுரையில இல்லாத மானா பார்த்து காரைக்குடியில கூட்டி வந்திருக்கீங்க. ஆமாங்க, நீங்க எல்லாம் மொத்தத்துல அங்கிட்டு இருந்து காரைக்குடி புதுக்கோட்டையில இருந்து என்ன ஒரு ஆள் மட்டும் மதுரையில இருந்து கூட்டி வந்திருக்கணும். எதுக்கு? இதுக்கு நீங்க வித்தியாசமா மான்குடி வெட்கப்படுதுன்றீங்க. ஒண்ணு செய்யுங்க, நல்ல உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. போயிட்டு புதன்கிழமை வாங்க, வரையில வீட்டுல யாரும் பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு. என்ன புதன்கிழமை? அன்னைக்கு வாங்க. என்ன இன்னைக்கு நான் நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டுக்கா தனியா நிக்கிறேன். இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லையா மான்குடி நான் இல்லைங்கிறேன். இங்கதான் இருக்குன்னா என்ன
வரணும் உங்களுக்கு ஆசை வந்திருக்கலாம். இப்பேற்பட்ட நம்மளே வச்சுக்கலாமே. கிராமப்புறங்களை பாருங்க, அங்கக்கு எங்க வீடுகள் இருக்கு. ஆமா, இதுல களத்து வீடுகள் இருக்கு. இந்த களத்து வீட்டுல நிறைய ஆட்டுக்குட்டி வளர்ப்பாங்க, கோழி குஞ்சு வளர்ப்பாங்க. சில காக்கா கழுகு என்ன ஆகணும்னா கோழி குஞ்சை கண்ட உடனே அப்படியே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். தூக்கிட்டு பக்கத்து வீட்டு களத்து விட்டு வழியா வரைக்கும் சத்தம் போட்டோம்னு வச்சுக்காங்க, ஆஹா என்னமோ பண்றாங்கன்னு போட்டு போயிடும். அந்த குஞ்சை எடுத்து பாப்பாங்க, நல்ல நாட்டுக்கோழி குஞ்சா இருக்கு. யார் வீட்டு கோழி குஞ்சா காக்கா தூக்கிட்டு வந்துருச்சு, கழுகு தூக்கிட்டு வந்துருச்சுட்டு கழுகிட்ட போனா தப்பாது, காக்கா வேணாலும் தப்பி போட்டு போயிடும். அத காக்கா பாக்குறவங்க என்னவாங்க, அந்த கோழி குஞ்சை எடுத்து ஒரு பஞ்சாரத்தை போட்டு அடைச்சு வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்த கோழி குஞ்சுக்கு சொந்தக்காரால தேடி வந்தாலும் கூட இங்க ஒரு கோழி குஞ்சு வரலையே, இந்த காக்கால வரலையேன்றாங்க. புரியுங்களா? இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது. இன்னொன்னு ஒரு ஆட்டுக்குடி அதே மாதிரி தொலைஞ்சாங்க கூட அதையும் மறைச்சு வைக்கிற ஆளுகளா இருக்கு. அந்த மாதிரி திருட்டு கூட்ட மாதிரி தெரியுதா? திருட்டு கூட்ட மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இல்ல, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா அவங்க அண்ணன் எல்லாரும் போயிட்டாங்க, தனியா ஒரு பொம்பளை பிள்ளை நிக்குது, இந்த பிள்ளை எப்படியா மிரட்டி உருட்டி மானம் வாங்கிட்டு போறோம். சரிங்களா? கூட்டமா நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே என் மானு திருடுற மானுங்க, திருட்டு மானுங்க. என் மானு ஏற்கனவே திருடிட்டு வந்தியா? நான் திருடிட்டு வரல, என் மானு என் மனசை திருடி வந்துருச்சு. என் மனசே என்கிட்ட இல்லைங்க. இந்த பாருங்க, மான் குட்டி இல்லைன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல நின்று பேசுறது அது வீண் பேச்சாயிரும். சரிங்களா? பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லாவே இல்லைங்க. தேடி வந்த அந்த அழகுமான், அந்த அற்புதமான மானை நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க இல்லன்னு சொல்ற அப்படிமா இருக்குது. வெள்ளி முளைச்சிருச்சு, விடியக்காயிருச்சு. நான் சொன்னதே வாசிக்கிறேன். வந்த உடனே ஒரு பாட்டு பண்ணி நீங்க வரும்போது உங்களோட கூட்டிட்டு வந்தீங்க காண்டியெல்லாம் பாட்டு கூட நான் சொன்னாதான் வாசிக்கிறேன் அப்படின்னா பாட்டு பாடுனா யார் பாடணும் வாசிக்கிறேன். முதல்ல வந்த உடனே ஒரு பாட்டு பண்ணீங்களா? ஆமா, என் மானுடைய பெருமையை சொன்னீங்களா? இப்ப மானு நீ அடுத்து இப்ப யாரு பாட்டு பாடணும்? உங்க பாட்டு பாடி முடிச்சிட்டீங்க, இப்ப நாள்ல பாடணும். வந்தாரு நீங்களே பாடிக்கிட்டு அப்பெல்லாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த இடத்துல நிக்கும் போது ரெண்டு பேரும் நிக்கும் போது யாரு பாடுறாங்கன்னு காரணம். நீங்க பாடுங்க. நீங்க கோபப்படும் போது என் அத்தை மேல பார்த்த மாதிரியே இருக்கு. பாருங்க, நீங்க சிரிக்கும் போது சத்தியமா சொல்றேன், செத்து போன என் சித்தப்பா மாதிரியே இருக்கீங்க. இப்ப சொல்றேன், மான்குட்டி எப்படி இல்ல இந்த இடத்துல இல்லங்கிறத எப்படி சொல்றேன் பாருங்க. பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். அப்ப பாட போல வாசிங்கன்னு சொல்லிட்டு தான் பாரு. அவனை எங்கேயே வச்சு பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். உடனே செய்யணும், முடியலனா சமனேன மூடி படுக்கணும், முடியலனா சமனேன மூடி படுக்கணும். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். ஓடி போற வாதையுமா படிக்க முடியுமா? தேடி வந்து நின்ற சவால் படிக்க முடியுமா? தண்டி போயினே இத்த தண்டி போய் இத்த தண்டி
மான பார்த்தாரா அவனை விரட்டிக்கிட்டு வந்தாரா விரட்டிக்கிட்டு வந்த மான எங்க இடத்துல நான் எந்த மான தேடி வந்து அப்படிங்கிற உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் தேடி அந்த மான இருக்காதேமா? அப்ப இருக்கா? என்ன எல்லாரும் தலையாட்டுறீங்களே? இருக்கா? நீங்க ஒரு ஆளே இல்லன்றீங்க. இருக்குனா மானக்குண்டான அங்கலட்சணத்தை சொல்லுங்க அப்பா. நீங்க அது சொல்லாம போய்டுமா? சொல்லுங்க. சும்மா நிக்காதமா மான் இல்லன்னு சொல்லாதமா புள்ளி மானு இங்க இருக்கு புடிச்சு தரமா மனசு இருக்கு சும்மா நிக்காதமா மான் இல்லன்னு சொல்லாதமா புள்ளி மானு இங்க இருக்கு புடிச்சு தரமா மனசு இருக்கு அன்பு இருக்கு பண்பு இருக்கு பாசம் இருக்கு மாடு இங்க இருக்கு இருக்கின்றது என் மானோட அடையாளத்தை கேட்டிருக்கீங்க. பாருங்க காயாத காணகத்தே நுழாவும் காயாத காணகத்தே நுழாவும் நற்காரியே மேயாதமா இது தன் தலை நிமிர்ந்து பாயாதமா தலை நிமிர்ந்து பாயாதவான் தலை நிமிர்ந்து பாயாதமா
இது மான்குடி கூட அங்கலச்சன மாதிரியே தெரியலையே. மானை யாரு தேடி வந்தா? மானே மானே அன்பு கண்ணே ஒன்னதான் நான் தேடி வந்தேன். ஆரம்பத்துல சொல்லுறேன் உன்னை ஐத்தவாக மாதிரி இருக்குன்னு. அண்ணா என்ன உன்னை அத்தமா சொல்லிட்டு அண்ணான் இருக்கே. எங்க அண்ணனை கூப்பிடுறேன். கூப்பிடு. எங்க அண்ணனை கூப்பிடுறேன். அத்திப்பள்ள சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு உலக பொண்ணு உலகம் வந்தால் முன்ன கண்டு திகப்பா உலக பொண்ணு உலகம் வந்தால் முன்ன கண்டு திகப்பா தீபம் வந்த வெள்ளியவே மண்ணில் வந்த பெண்ணியாவே எப்போதுமானது இப்போது நான் பலம் செய்யப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா உலக பொண்ணு உலகம் வந்தாலும் முன்ன கண்டு திகப்பா நடு ஜாமத்தில் இருக்கு சங்கதி சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா உலகம் வந்தாலும்